நான் இங்க யாருக்கும் போட்டியாவோ யாரையும் தாண்டி போகவோ யாரையும் அட்டாக் பண்ணவோ காலி பண்ணவோ அதுக்கு நான் வரல. எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கையும் வாய்ப்பையும் ஒழுங்கா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அதுக்கு விட்டுருங்க, அதை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். சிந்தனை திருப்பி சைனடி குப்பி. சூரியண்ண லவ் யூண்ண. அதாவது நம்ம இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு நம்ம அவங்க 2 பேர் மாதிரி இருக்கணும்ண்ணே. நம்ம 2 பேர் மேம் இருங்க ப்ளீஸ் மேம். நட்பை பத்தி பேசிட்டு இருக்கேன் மேம் நானு. ஆமா மேம், 2 பேரும் நீங்க 2 பேரும் லேடிஸா மாறிடுவீங்களான்னு கேக்குறாங்க மேம். நாங்க மாறுறதுக்கு ரெடினாலும் பாக்குறதுக்கு யாரு இருக்கான்னு தெரியல. நான் ஒரு தடவை மாறி இருக்கேன் ஒரே ஒரு படத்துல. அண்ணனை இப்ப அந்த கெட்டப்ல பாக்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு. நானும் சூரியனும் இதே மாதிரி வந்து சூரியனோட 50வது ஆண்டு விழாவில் கொண்டாடும் போது ஒரு கூட்டு கிளியாக ஒரு அந்த மாதிரி எல்லாம் பாட்டு பாடியா வெட்ட ரொம்ப ரொம்ப என்ன இந்த படத்தை நம்ம வீட்டில் இருக்க எல்லாரையும் கூட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் படம் பிடிக்கும்ன்றது ஒண்ணு. அந்த குடும்பம் மதுரையில் ஒரு தேட்டருக்கு போச்சுன்னா அந்த ஷோ ஃபுல்லாயிடும் நமக்கு. அன்னைக்கு மதுரையில் எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் வரும்ன்ற ஒரு காரணம் தான். தேங்க்யூண்ணே. இங்க வந்து இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு, இன்னைக்கு நீங்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாறிட்டீங்க. அப்படி இருக்க ஒரு சூழல்ல வந்து இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. சிங்கம்புலி அண்ணன் சோழி முடிச்சு தூங்குறீங்களாண்ணே? இல்லண்ணே, சரி சரிண்ணே. அண்ணா தேங்க்யூண்ணே. உங்களுடைய அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம அடுத்த சேர்ந்தும் நம்ம ஏன்னா ஷூட்டிங்க்கு நடுவில் அவர் பேசுற அண்ணா அதெல்லாம் வேணாண்ணே. ஷூட்டிங்க்கு நடுவில் அவர் பண்ற காமெடி வந்து இன்னும் பயங்கரமா இருக்கும். இதுல முனிஷ்காந்த் அண்ணன் கேரக்டர் அப்படிதான் இருக்கு. எப்படியாவது கல்யாணம் பண்ணி அதான் அவருக்கு கல்யாணம் பண்ணி அதாவது நடந்துருச்சுதான் நல்லா இருக்கு, ஒரு 10 பவுன் போட்டா ஒரு பிள்ளை படிக்கிறாக்குது அப்படின்னு சொல்லி அவர் இருப்பார். சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவ்ட்ட பாரு. ஏங்க அப்படி என்னங்க ஃபேன்ஸ் கூடவேவா இருக்காங்க? 2 பேர் தானே தலைவரே, நமக்கு 2 ஃபேன்ஸ் தான் கூடவே தான் இருக்காங்க அப்படின்னாரு. இப்போ ஒருத்தன் புதுசா வந்திருக்கான் தலைவரே அப்படின்னாரு அன்னைக்கு நேத்து. ஏன் உங்களை பத்தி இன்னும் தெரியலையா அவனுக்கு? இல்ல தலைவரே அந்த 2 பேர் ஓடிட்டாங்க, அதனால புதுசா ஒருத்தனை பிடிச்சிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு எங்க கான்வர்சேஷன். பட் அவருடைய மதுரை ஸ்லாங் ரசிக்கலாம். இந்த படத்துல சூப்பர் ரோல். அடுத்து உங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இளவரசன் இல்ல அவர் தான் ஷூட்டிங்ல இருந்து சொல்லியிருப்பார், தம்பி பிரமாதமா எடுக்கிறான் தம்பி, இந்த பையன் சூப்பர் தம்பி. இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு மட்டுமே போதுமானதா இருந்தா இவ்வளவு பெரிய ஒரு பேரோ புகழோ பணமோ கடவுள் கொடுக்க தேவையில்லை. அது உனக்கு மட்டும் யூஸ் ஆகக்கூடாது, இன்னும் கொஞ்சம் பேருக்காவது யூஸ் ஆகணும்னு அவர் சொல்றாருன்றதா நான் எவ்ரி படம் ஹிட் ஆகும் போதும் சம்பளம் வாங்கும் போதும் அதை நான் நினைச்சுப்பேன். அதை முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நல்லது நான் பண்ணிட்டு இருக்கேன். இதை படத்திலையும் இண்டஸ்ட்ரிக்கு எனக்கு இந்த இடத்த கொடுத்த இண்டஸ்ட்ரிக்கு நான் திருப்பி ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் இந்த மாதிரி படங்கள் பண்றது. ஸோ நான் இதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இங்க யாருக்கும் போட்டியாவோ யாரையும் தாண்டி போகவோ யாரையும் அட்டாக் பண்ணவோ காலி பண்ணவோ அதுக்கு நான் வரல. கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கையும் வாய்ப்பையும் ஒழுங்கா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அதுக்கு விட்டுருங்க, அதை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்படியே இந்த மாதிரியே பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் இவங்களோடலாம் படம் பண்ணும்போது நான் நிறைய கத்துக்கிறேன். நான் இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் திரும்ப சொல்றதுதான். நான் ஏன் அதை ஸ்பெசிஃபிக் நான் ரீமேக் படம் பண்ணதில்லை இது வரைக்கும். நான் கதை கேட்டு தான் படம் பண்ணியிருக்கேன். என்னுடைய படங்களோட வெற்றி தோல்வி 2த்துக்குமே நான் ரொம்ப பொறுப்புன்னு நான் நம்புறேன். ஒவ்வொரு படம் கதை கேட்கறதுக்கும் அதை சினிமாவா மாத்துறதுலேயே நான் ஒவ்வொரு விஷயங்கள் கத்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு நிறைய ஃபிளாஸ் இருக்கு. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான்.